உலக அரசியல் வரலாற்றில் இன்னொரு ஆபத்தான இரவு, இன்னொரு தீர்மான கட்டம். பெரும்பாலும் இன்று இரவு அல்லது நாளை மறுதினம் ஈரான் மீது அமெரிக்காவின் வலிந்த தாக்குதல் நடக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு உலகம் முழுவதும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதற்கேற்ற வகையில் அமெரிக்க இராணுவத்தின் கடற்படை யுத்தக் கப்பல்கள், விமானப்படை போர் விமானங்கள், ஏவுகணை தளங்கள் எல்லாம் ஈரானுக்கு அருகிலான அமெரிக்க இராணுவ தளங்களிலும் கடற்பரப்பிலும் உத்தரவுக்காக காத்திருக்கின்றன. இதற்கு பதிலடியாக ஈரானும் வெறும் எச்சரிக்கையில் நிற்கவில்லை. ஈரானிய சட்டப்பூர்வ இராணுவம், புரட்சி காவல் படை, ஆதரவு இராணுவ குழுக்கள், கடற்படை மற்றும் விமானப்படை, புதிய சீன ரஷ்ய தயாரிப்பு விமானங்கள், நீண்ட தூர குறுகிய தூர ஏவுகணைகள் எல்லாம் இலக்குகளை நோக்கி முழு தயார் நிலையில் உள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. இந்த சூழலில் இஸ்ரேல் ஒரு முக்கியமான அச்சத்தை வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா ஈரானை தாக்குவதற்கு முன்பே ஈரான் இஸ்ரேலின் முக்கிய அணு ஆயுத இலக்குகளை முதலில் தாக்கக்கூடும் என்ற அச்சமே ஒரு முன் தாக்குதல், அதாவது ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக் நடக்கக்கூடும் என்ற சந்தேகத்தை உலகுக்கு உணர்த்துகிறது. இந்த நிலையில்தான் பாகிஸ்தான் இராணுவ தளபதி வெளியிட்ட ஒரு தகவல் உலகை அதிர வைத்துள்ளது. ஈரான் தாக்கப்பட்டால் பாகிஸ்தான் தனது சகல வளங்களுடன் ஈரானுக்கு பக்கபலமாக இருக்கும் என்ற அறிவிப்பு அமெரிக்கா மட்டுமல்ல, சவுதி, ஜோர்டான், கத்தார், பஹ்ரைன் போன்ற அமெரிக்க ஆதரவு நாடுகளுக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இன்றைய நிலவரப்படி ஈரானை சுற்றி சுமார் 600 அமெரிக்க விமானங்கள், 350க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய விமானங்கள், ஏவுகணைகள், அதிநவீன நீர்மூழ்கி கப்பல்கள் என்று ஒரு முழுமையான யுத்த வியூகம் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த மாபெரும் அழுத்தத்திற்கு இடையிலும் ஈரான் அசராமல், அலட்டிக் கொள்ளாமல் அமைதியாக நிற்கிறது. இதன் பொருள் ஒன்றே: ஈரான் தன் இறுதி இலக்குகளை ஏற்கனவே தீர்மானித்துவிட்டது. அதற்கு தேவையான வளங்களும் ஆயத்தங்களும் அதன் கையில் இருப்பதாகவே இது காட்டுகிறது. ஈரானின் ஆன்மீக தலைவரின் அண்மை உரையில் காணப்பட்ட நிதானமும் தீவிரமும், ஈரானிய மக்களுக்கு விடுக்கப்பட்ட அறைகூவலும் என்ன விலை கொடுத்தாலும் இந்த போரில் ஈரான் வெற்றி பெறும் என்ற உறுதியை வெளிப்படுத்துகிறது. இன்றைய சூழலில் இராணுவ நிபுணர்களும் அரசியல் ஆய்வாளர்களும் என்ன நடக்கப் போகிறது என்று புரியாமல் நிற்கும் நிலையில் ஈரான் மட்டும் மிக அமைதியாக, ஆர்ப்பாட்டமில்லாமல் தன் நகர்வுகளை மேற்கொண்டு வருகிறது. நாட்டிற்குள் ஏற்பட்ட குழப்பங்களையும் வெற்றிகரமாக அடக்கிய பிறகு இப்போது அதே பாணியில் வெளிப்புற எதிரிகளுக்கும் பாடம் கற்பிக்க ஈரான் தயாராக நிற்கிறது என்பதை நிதர்சன உண்மை. யாரையும் பயப்படாத, எந்த அச்சுறுத்தலுக்கும் அலட்டாத அந்த நிதானமான அமைதிதான் இன்றைய உலக அரசியலில் மிக ஆபத்தான செய்கை. போர் தொடங்குமா அல்லது உலகம் இன்னொரு விளிம்பை தாண்டுமா? அடுத்த சில மணி நேரங்கள் மனித வரலாற்றையே மாற்றக்கூடும். உண்மை செய்திகளுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.